ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிதும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தப்பம், பூரி, பொங்கல், மெதுவடை, அப்புறம் குழிப்பணியாரம், இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ரொம்ப அருமையான சுவையில் சட்னி ரெசிபி பார்க்க போகிறோங்க. இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க சட்னி ரெசிபி பார்க்கலாம். இப்போ சட்னி செய்யறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயை சூடுபடுத்தி அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 2 டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். வேர்க்கடலை பார்த்திங்கன்னா வறுக்காத காஞ்ச வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். காஞ்ச வேர்க்கடலை தானே இந்த சட்னி செய்யணும், பச்சை வேர்க்கடலை சேர்க்காதீங்க. இதில் 1 துண்டு இஞ்சி, 3 பூண்டு பற்கள், காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது நல்லா ஒரு 3 நிமிஷம் போல் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கினதும் இதில் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேங்காய் துருவல் 1/2 கப் அளவுக்கு சேர்க்குறேன். தேங்காய் வந்து கொஞ்சம் இலசான தேங்காவாக சேர்த்துக்குங்க. ரொம்ப முத்தின தேங்காவை சேர்த்து சட்னி செஞ்சிங்கன்னா அப்படியே சக்கையாக இருக்கும், சாப்பிடும்போது நல்லா இருக்காதுங்க. இப்போ இதுக்கு தேவைக்கேற்ப கல்லுப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பு சிம்மில் தாங்க இருக்குது. இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு கொஞ்சமாக புளி சேர்க்குறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு 10 செகண்ட் மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. இப்போ மிக்ஸ் பண்ணி சூடு முழுமையாக ஆறந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க. இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னி ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன். இதோட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த சட்னி பார்த்திங்கன்னா கெட்டியாகவும் சாப்பிட்லாம், தண்ணியாகவும் சாப்பிட்லாம், ரொம்ப ருசியாக இருக்குங்க. இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருக்கேன். தாளிப்பு கரண்டில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு, 2 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள், இது எல்லாம் சேர்த்து பொரிஞ்சது சட்னியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்குங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்கள் எத்தனையோ முறையில் தேங்காய் சட்னி செஞ்சுருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேர்க்கடலை, பொட்டுக்கடலாம் மிக்ஸ் பண்ணி தேங்காய் சட்னி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் சட்னி பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செய்து குடிச்சிங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க. இது தேங்காய் சட்னினால இந்த முறையில் செய்ய சொல்லி கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க. இந்த ஒரு தேங்காய் சட்னி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, பூரி, பொங்கல், மெதுவடை, இது எல்லாத்துக்கும் இந்த ஒரு சட்னி போதுங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இந்த சட்னிக்கு எத்தனை இட்லி தோசை வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. மல்லிகைப்பூ இட்லிக்கும் இந்த சட்னிக்கும் அவ்வளோ ருசியாக இருக்குதுங்க. கண்டிப்பாக இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.